அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறைந்த தமிழறிஞர் எழுத்தாளர் மு. வரதராஜன் அவர்கள் தன் நாவல்களில் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப வலியுறுத்துவார். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இது மேலோட்டமாக சொல்லப்படுகிற அறிவுரை என்று கருத வேண்டியதில்லை. இது ஒரு ஆழமான செய்தி என்றும் நாம் பார்க்க வேண்டும். நாம் நேர்மையாளர்களாக இருப்பது சிறப்பானது, பாராட்டிற்குரியது. ஆனால் நேர்மையாளர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வெற்றியாளர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் பார்த்த வரையில் வெற்றியாளர்கள் பலர் நேர்மையை பற்றி கவலைப்படுவதில்லை, வென்றால் போதும் என்பார்கள். நேர்மையாளர்கள் பலர் வெற்றிக்கு ஆசைப்படுவதில்லை, நாம் நேர்மையாக இருக்கிறோம். ஆனால் இவை இரண்டும் சேர்ந்தால்தான் நேர்மைக்கும் பெருமை, வெற்றிக்கும் பெருமை. இந்த உலகம் வெற்றியைத்தான் கொண்டாடும். நீங்கள் எவ்வளவு நல்லவராக நேர்மையானவராக இருந்தாலும் வெற்றி பெற்றால்தான் அந்த வெற்றியோடு சேர்த்து உங்களையும் கொண்டாடும் என்பது உலக இயற்கை. அப்படி கொண்டாடவில்லை என்றால் என்ன? அதனால் நமக்கு என்ன நட்டம் என்று கருத வேண்டியதில்லை. அதில் நமக்கு நட்டம் இருக்கிறது. அதனை தாண்டி அதனால் நேர்மையும் நட்டப்படுகிறது என்பதுதான் என்ன செய்தி என்றால், நேர்மையாளர்கள் வெற்றியாளர்களாக இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் துயரப்படுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்தையும் எட்ட முடியவில்லை என்றால் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? நேர்மையாக இருந்தால் இப்படித்தான் ஆகும், இப்படியெல்லாம் நேர்மையாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன பெயர்? இந்த உலகத்தில் ஒரு பெயர் உண்டு, அவன்லாம் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றி பெறவும் தெரியும் என்பதை நேர்மையாளர்கள் நேர்மையான வழியிலேயே வெற்றி பெற முடியும் என்று மெய்ப்பிக்கிற போதுதான் நேர்மைக்கும் பெருமை வந்து சேரும். அப்போதுதான் நேர்மையாக இருக்கிற ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கும் வரும். நேர்மையாக இருந்தால் இப்படி அழிந்து போவதுதான் அதனுடைய இயற்கை விதி என்று சொன்னால் 100க்கு 90 பேர் அதிலிருந்து விலகி விடுவார்கள். அழிந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு 10 பேர் அல்லது 5 பேர் வரலாம். அது நேர்மைக்கு பெருமை தராது. நீங்கள் வெற்றியாளர்களாக இல்லை என்றால் நேர்மைக்கும் கெட்ட பெயரை வாங்கி தருகிறீர்கள் என்பது பொருள். இது பலருக்கும் புரியாத, தாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் என்பது போல இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக வெற்றி பெறவில்லை என்றாலும் நேர்மையாக இருப்பது வெற்றியை கொண்டு வந்து தரும் என்று மெய்ப்பிப்பதற்காகவாவது வெற்றியாளர்களாக ஆக வேண்டும். அப்போதுதான் பின்பற்றப்படுவீர்கள். அதுதான் இயற்கையானது. யாரை பின்பற்றுவார்கள்? யார் ஒருவரும் யார் வாழ்க்கையில் வெற்றியடைந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் பின்பற்றுவார்கள். தோற்றுப்போன ஒருவனை யாரும் பின்பற்ற விரும்புவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் வெற்றிதான் இலக்காக இருக்கிறது. வெற்றி பெற முடியாதவர்கள் உலகத்தில் பலர், வெற்றி பெற விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. எல்லோருக்கும் வெற்றி வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த வெற்றியை எப்படி பெறுவது, நேர்மையான வழியில் எப்படி பெறுவது என்கிற 2 சிந்தனைகளும் இணையுமானால் அது வெற்றிக்கு மட்டுமல்ல, நேர்மைக்கும் சேர்த்து இன்னொரு வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும். யார் ஒருவன் உண்மையாக இருக்கிறான், உண்மையாக உழைக்கிறான், அவன் வெற்றி பெறுகிறான் என்று பார்த்துத்தான் அவனை யாரும் பின்பற்றுவார்கள். எனவே நேர்மையாளர்கள் அது போதும் என்று இருந்துவிடக்கூடாது. சில பழமொழிகள் வேறு வேறு நோக்கங்களுக்காக சொல்லப்பட்டவை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்று முயற்சி செய்யாமல் இருப்பதற்காக அந்த பழமொழி சொல்லப்படவில்லை. அதிகம் ஆசைப்படாதே, பேராசைப்படாதே என்பதற்காக சொல்லப்படுகிறதே தவிர இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் என்று முயற்சிக்காமல் இருக்காதே என்பதற்காக சொல்லப்படவில்லை. முயற்சி வேண்டும், தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டும், அதற்கான உத்திகளை வகுக்க வேண்டும். வெற்றி என்பது எப்போதும் எந்த பாதையில் நாம் போகிறோம் என்பதையும் பொறுத்தது. தொடர்ந்து முயற்சி, அந்த முயற்சியில் அதனை எட்டுவதற்கு, இலக்கை எட்டுவதற்கான எளிய வழிகள், அதற்கான உழைப்பு, அதற்கான திட்டம், இவை அனைத்தும் சேர்ந்தது தான் வெற்றி பாதை. ஆகையினாலே இந்த வெற்றி பாதையை கண்டறிவதில் நம்முடைய அறிவு நமக்கு பயன்பட வேண்டும். எப்போதும் தவறு செய்தால்தான் வெற்றி பெற வேண்டும் என்று கருத வேண்டியதில்லை. தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் பலர் பல வெற்றி இடங்களை தொட்டிருக்கிறார்கள். எனவே நேர்மையாளர்கள் வெற்றியாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் எழுத்தாளர் மூவா அவர்கள் தன் நூலில் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்.